You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில சுவிசேஷத்தை குறித்து ஏராளமான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறபடியால் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட தேவன் உதவி செய்கிறார். தொடர்ச்சியாய் நம் மத்தியில தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய பாத்திரங்களா இந்த உலகத்துல பிரதிபலிக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில தொடர்ந்து வேதத்திலிருந்து நிறைய காரியத்தை ஆராய்ந்து நமக்கு படித்து கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு காரியமும் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது. நிறைய காரியங்கள், நிறைய பாகங்கள், இதுக்கு முன்ன போடப்பட்ட பாகங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் போது சுவிசேஷத்தின் சரித்திரத்தை முதல் கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்காக பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அவைகள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு போன எபிசோட்ல விட்ட சில காரியங்களை இந்த எபிசோட்ல நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரை போன எபிசோட்ல முடிக்கப்பட்டிருக்கு. இயேசு பிரசங்கிக்க தொடங்கி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. From that time Jesus began to preach and to say, repent, for the kingdom of heaven is at hand என்பதா எழுதப்பட்டிருக்கு. அதுல இருந்து தொடங்குகிறார். அதை தொடர்ந்து நீங்க பாப்பீங்கன்னாக்கா அவர் தன்னோடு கூட இணைக்க போகிற சீஷர்களை அழைப்பை கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனை குறித்து இந்த இடத்துல தொடர்ந்து மத்தேயு தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் எழுதுகிறார். ஒரு சில காரியங்களை ரொம்ப சுவாரஸ்யமாய் தெரிந்து கொள்ள போகிறோம். ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில தொடர்ச்சியா பேச போகிறார்கள். இந்த நாள் முதல் நம்ம மத்தியில இதை குறித்து ஆரம்பிக்க போகிற நம்ம ஜான் பீட்டரை அவங்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம் நேரடி நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். நாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை துல்லியமாய் கவனிப்போம். ஆண்டவரின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 4ஆம் அதிகாரம் தொடங்கி சோதனை கட்டங்கள். ஆண்டவர் இயேசுவுக்கே சோதனை வந்தது. சோதனைக்கு பிறகு அவர் ஊழியத்தை தொடங்குகிறார். சோதனைக்கு பிறகு யோவான் ஸ்நானன் ஊழியம் முடிவடைகிறது. அவருடைய ஊழியம் முடிந்த பிறகு இவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறார். அந்த துவக்கம் மனம் திரும்புதல் என்ற ஒரு செய்தியோடு கூட ஆரம்பித்து அவரை குறித்து ஊழியத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலோடு அந்த கடந்த வாரத்தில் அல்லது இதற்கு முன்பு தியானித்த வசனங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாய் படிக்கும்போது 18ஆம் வசனம் முதல் 25 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில் அடுத்த கட்ட எப்படி யோவான் வந்தார் பரலோக அனுமதிபடி, அவர் ஊழியம் நிறைவடைந்த பின்பு இயேசுவானவர் தேவாதி தேவன் மனிதனாய் வந்து அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்ற தொடங்குகிறார். அப்படி தொடங்கின பிறகு அவரே முதலும் முடிவும் இருந்தாலும் அல்பா ஒமேகா என்று சொல்லப்படுகிற தேவனாய் இருந்தாலும் அவருடைய ஊழியத்திற்கும் உலகத்தில் வந்து எத்தனை வருடம் அவர் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு பரலோக திட்டம் தீர்மானிக்கிறது. அந்த திட்டமும் ஒரு முடிவடைந்து அடுத்த கட்டம் மனிதர்கள் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற காரியம்தான் இந்த வசனத்தில் தொடங்குகிறது. இயேசு 18ஆம் வசனம், மத்தேயு 4:18. இயேசு கலிலேயா கடல் ஓரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக்கொண்டிருந்த போது அவர்களை கண்டு. ஆண்டவருடைய ஊழியம், அவர் சில தர்க்கம் பண்ணுவார்கள். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நடந்து போனார், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியம் இல்லை என்று நாம் அதெல்லாம் கோடிட்டு காட்ட முடியாது.
நடந்து போக வேண்டிய இடங்களுக்கு நடந்து போக வேண்டும். ஏன்னா அந்த காலத்துல அப்படிப்பட்ட வசதிகள் இல்லை, எல்லாமே நடந்து தான் போனாங்க. அதுதான் இப்ப நம்முடைய எங்க தாத்தா காலங்களில கூட நிறைய நடந்து தான் இருக்கிறாங்க. அதான் எதுக்கு சொல்றேன்னா, வசனங்களை வைத்து தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதுதான் சொல்ல வருகிறோம். இயேசுவானவர் நடந்து போனார், நடக்க வேண்டிய இடத்தில் நடக்க வேண்டும், மற்ற வாகனத்தில் சென்று ஊழியம் செய்ய வேண்டிய நிலை. ஓகே, கலிலேயா கடலோரமாய் நடந்து போய் அங்க போயிட்டு அவர் ஊழியத்தை தொடங்குறார். இவர் எடுத்த உடனே பொதுவா மதிப்பை விரும்புறவங்க ஜனக்கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போவார்கள், நிறைய ஜனங்க இருக்கிற இடத்துக்கு போவாங்க, அல்லது ஆளுகை செய்கிற அதிகாரத்தில் இருக்கிறவர்களை நோக்கி போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததே அவர் தாழ்மையின் சொரூபி, தாழ்மையா தான் வந்தார் அவர் ஊழியம். இப்போ கலிலேயா கடலோரம் அப்படின்னு சொல்லும் போது யூதேயா தேசத்தின் ஒரு பகுதியில ஒரு மூலையில இருந்த இடம் தான் இந்த கலிலேயா. இவர் வந்த உடனே ஊழியத்தை தொடங்கும் போது நேரடியா ஏரோது இருக்கிற அல்லது ஒரு பெரிய அரண்மனையை நோக்கி அவர் போயிருக்கலாம், எருசலேமை நோக்கி போயிருக்கலாம். அங்க இவர் தொடங்கும் போதே நிறைய பேரை கவர் பண்ண முடியும், வார்த்தைகளை சொல்ல முடியும். அங்க போன உடனே இவருடைய வார்த்தைகள் காரியங்களை எல்லாம் பார்த்த பிறகு ஆச்சரியமா ரொம்ப பெரிய கூட்டத்தின் நடுவில் பேச முடியும். அவரு போனா ரொம்ப ஸ்பீடா பரவ ஆரம்பிக்கும். ஆனா அதை நோக்கி அவர் போகவில்லை. ஏன் அங்க போனா அங்க கொஞ்சம் நல்ல படிப்பாளிகள், அதிகாரத்துல இருந்தவங்க போய் சொன்ன உடனே எடுத்துக்க மாட்டாங்க, அந்த வார்த்தையை அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆரம்பத்திலே குழப்பம் பண்ணிடுவாங்க. இது தேவனுடைய நோக்கமும் இல்லை. அதனால்தான் ஆண்டவர் இந்த உலகத்துல பிறக்க போறாருன்னு செய்தி கூட முதல்ல யாருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு நாம் பார்க்கும்போது மேய்ப்பர்களுக்கு, ஒரு காடுகள் வயல்வெளியில் தங்கி இருக்கிற அவர்களுக்கு போய் தான் ரட்சகர் பிறக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி ராஜாக்களுக்குள்ள வெளிப்படுத்தவில்லை. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சதிசேர் பரிசேர் வேத பாரகர்கள் இவ்வளவு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட வெளிப்படுத்தாத ஒரு விஷயத்தை. அதுதான் அவங்களுக்கு ஒருவேளை வசனத்தின் மூலியமா சொல்லியிருக்கலாம், ஆனால் நேரடியா ஒரு தேவ தூதனுடைய என்கவுண்டர் அவங்களுக்கு கிடைக்கல, இவங்களை சந்திக்கிறது. ஏன்னா சொல்ல வருகிற விஷயம், ஊழியம் எடுத்த உடனே ஒரே நேரத்துல ஒரே உயர்ந்த நிலைக்கு போயிடும்னு எதிர்பார்க்க முடியாது. துவக்கம், அதான் பைபிள்ல படிக்கிறோம், ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் அந்த எடுத்த உடனே ஆரம்பமே ஓஹோன்னு போகணும்னு யாரும் நினைக்க கூடாது. ஆண்டவரே அதை நினைக்கல. அவர் நினைச்சிருந்தா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த ஆரம்பத்திலேயே இடி முழக்கம் போல ஊழியத்தை ஒரு பகிரங்கமா செய்திருக்க முடியும். இதை மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய அணுகுமுறையை பார்க்கும் போது ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்கிற காரியத்தில் தான் இதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த கலிலேயா, ஏன் கலிலேயாவில் நடந்து போனார்னா, அங்கதான் அந்த ஊழியத்துக்கு அடித்தளம் வகுக்கிற இடம், அஸ்திபாரம் இடுகிற இடம். அங்க இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அங்க படிப்பாளிகள் இல்லை, படிச்சவங்க இல்ல, பட்டதாரிகள் இல்லை. அங்க இருக்கிற ஜனங்க ரொம்ப கடினமா உழைக்கக்கூடியவங்க, அனுதின தேவைகளுக்காக கஷ்டப்படுறவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க. அடுத்து அவங்களுக்கு ஏதாவது சொன்னா அவங்க ஏற்கனவே கஷ்டத்தோட பிரச்சனையோட கடினமா உழைச்சு அனுதின ஆகாரத்துக்கு அவங்க முயற்சி செய்யறதுனால அந்த இடத்துல இந்த சொல்ல சுவிசேஷம் என்பதே முதல்ல தரித்திரருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அதை வேறு விதத்துல வியாக்கியானம் பண்ணலாம். ஆனா தரித்திரருக்கு பிரசங்கம் அந்த சுவிசேஷம் என்பது. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல தொடங்குகிறார். அங்க போய் என்ன செய்யறாருன்னா, நடந்து போய்கிட்டு இருக்காரு. மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரர்கள் அங்க மீன் பிடிக்கிறாங்க. 2 பேர் ஒற்றுமையா இருக்காங்க. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை பார்க்கிறார். போய்கிட்டு இருக்காரு. போகும்போது 2 பேரை பொதுவாவே நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆள் இருப்பாங்க, இங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அப்படி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் பிளான் இருந்தாலும் நடந்து போகும்போது உடனே இவர்களை 2 பேரை பார்க்கிறார். அப்ப அவர் மனசுல படுது, இவங்க இவ்வளவு பேர் ஒற்றுமையா இருக்காங்களே, இவன் அண்ணன் தம்பின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. இவர் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல நீங்க அந்த வரிசையா நீங்க அழைப்பின் வரிசை வரும்போது 7 பேர் ஒரு குடும்பங்களை சார்ந்தவர்கள். இந்த சொந்தம் அவங்கன்னு
இந்த 7 பேரை பற்றி குறிப்பிடும் போது அத்தனை பேரும் மீனவர்கள். 7 பேர் பிற்பகுதியில் நாம படிக்க ஆழமா யோசிக்கும் போது நாம பார்க்க முடியும். அப்ப அந்த இடத்துல 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு. கடல் என்பது உலகம், இந்த உலகத்துக்குட்பட்ட காரியம். உலகத்தில் அப்ப அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வலைய எங்க வீசுறாங்க? கடல்ல. மீனை பிடிக்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. மீன் கடல் என்பது உலக வாழ்வு, உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள். மீன் என்பது ஆத்துமாக்கள், நம்ம ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால். அப்ப அந்த மீனை பிடிக்க இவங்க என்ன செய்யறாங்க? வலைகளை வீசுறாங்க. அப்ப வலை வீசினாதான் பரந்த உலகத்தில், பரந்த அந்த கடல்ல அந்த வலைக்குட்பட்ட மீன்கள் வந்து அதன் பிறகு இவர்கள் மேற்கொண்டு பிழைப்போ எதிர்கால திட்டங்களோ செயல்படுத்த முடியும். அப்ப அந்த வலையை போடும்போது, வலையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதை அவர் வந்து பார்த்தார். அப்ப என்ன யோசித்தார்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் முக்கியம். இப்ப இந்த 2 பேரை கடந்து வேற ஒரு இடத்த கூட போயிருக்கலாம். அவருக்கு தெரியும் இந்த 2 பேர் இருக்காங்க, சரி ஓகே அவங்க பார்த்துக்கிட்டோம், அடுத்த பக்கம் போகலாம். அடுத்த 2 பேரை பார்க்கிறார், வேற போகலாம். ஆண்டவர் யார எப்போ பிடிக்கணும்னு அவருக்கு நன்றாக தெரியும். அவர் மைண்ட்ல வச்சிட்டார், இவங்களதான் முதல்ல நாம தொட வேண்டும். ஏன்? ஒரு திட்டம் அவருக்குள்ள திட்டம். அப்ப அங்க பார்த்த உடனே தெரியும் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரு, வலைய போட்டுக்கிட்டு இருக்காங்க, மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, பொதுவா ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க, அதோடு பேசிக்குவாங்க, ஆனா ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. இவங்களை பார்த்தால் ஒன்றாக இணைந்து செயல்படுறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஆண்டுடைய ஊழியத்தை அவர் அழைக்கிற அழைப்புக்குட்பட்ட நிலையில் இவர்கள் சரியா இருக்க முடியும் என்கிற நிலையில் பார்த்தார். முதல்ல பார்த்தார். ஆண்டவர் எடுத்த உடனே அழைச்சிருதில்லை. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கும்போது 38 வருஷமா ஒருத்தவன் படுத்த படுக்கையில் கிடக்கிறான், ஒருவர் கூட கண்டுகல. எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஒருவன் கூட கண்டுகொள்ளல. ஆனா இயேசு கிறிஸ்து அங்க போய் பார்த்தார். அங்க சூழ்நிலைய பார்த்து, அந்த சூழ்நிலையை நீங்க சொல்லும் போது அந்த இடத்துல ஏராளமானவர் சுகம் பெற வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனா இவன் மாத்திரம் 38 வருஷமா இருக்கிறான். நிறைய பேர் இருந்தாலும் பச்சைக்குள்ளார அந்த மனுஷனுக்காக ஆண்டவர் போறாரு. அவனுக்கு அதான் ஒரு ஆத்துமா கூட வெளியேற பெற்றது. அப்ப அந்த யோவான் 5ல பார்க்கும்போது கண்டு முதல்ல பார்த்தார், அடுத்த பிறகு அவனுடைய வாழ்வின் விடுதலைக்கு பிரயாசப்பட்டார். அதே போல இங்க கூட இந்த 2 பேரை பார்த்தார். பார்த்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த வசனங்களில் பார்க்க முடியும். தொடர்ந்து தியானிப்போம். அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்தின் படி நடந்திருக்கிற காரியம், எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்களை நம்மத்தில் அன்பு பாஸ்டர் அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. இதுல இன்னும் நிறைய கூடுதலான தகவல்கள் இருக்கு. இதை குறித்து நம்மத்தில ரெவரண்ட் மெல்கிசேதக் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, நாம் மத்தேயுவின் புஸ்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். 4ஆம் அதிகாரத்தின் ஒவ்வொரு வசனமாக நாம் தியானித்து வருகிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரர்களாகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்றார். இயேசு தமது ஊழியத்தை அவர் துவங்குகிற காலம் இது. அவர் ஞானஸ்தானம் எடுத்து வனாந்தரத்திலே தேவ ஆவினாலே சோதனைக்குட்படுத்தும்படியாக கொண்டு போனார். அப்பொழுது சோதனைக்காரன் வந்து அவரை மேற்கொண்டான். இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்த பிற்பாடு அவர் எங்கும் சுற்றி திரிந்து திருவசனத்தை, வேத வசனத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று நாம் மேல வசனங்களிலே நாம் பார்த்தோம். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருள் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்ற ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட வசனங்கள் நிறைவேறும்படியாக இயேசு 2 காரியத்தை முன்வைத்து அவர் பிரசங்கம் பண்ணினார். ஒன்று, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்பணும். 2வது, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இந்த மத்தேயுவின் புஸ்தகம் முழுவதுமாக
தேவ ராஜ்யத்தை குறித்தே அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்படி ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாட்களில் தானே சீடர்களை தெரிந்து கொள்ளுகிற பணியிலே 12 சீஷர்களையும் தெரிந்து கொள்ளும்படியாக இயேசு வரும்பொழுது முதலாக பேதுருவையும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவையும் இயேசு அழைக்கிறார். இவர் அழைக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? 12 சீடர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது தூங்கி கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் கூப்பிடல, சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறவர்களை ஆண்டவர் அழைத்ததாக வசனம் சொல்லுகிறது. அவர்கள் வலைகளை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, மீன்களை பிடிக்க அவர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். வாருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லி. அப்ப பாருங்க, இங்கே ஆண்டவர் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றால் ஒருவனுடைய சுய நோக்கங்களுக்காக மனிதரை பிடித்தல் என்று பொருள் அல்ல. மனிதர்களை பாவத்திலிருந்து கிறிஸ்துவினிடம் நித்திய ரட்சிப்பை கொண்டு வருவதே கிறிஸ்துவினுடைய சீஷர்களுடைய நோக்கமாய் இருக்கிறது. அததான் ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் அப்படின்னா, பாவத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கும்படியாக, தேவன் பக்கமா அவர்களை திருப்பும்படியான பணியை அவர்கள் செய்யும்படியாக ஆண்டவர் இந்த பெரிய மாபெரும் ஒரு அழைப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது சோம்பேறிகளை ஆண்டவர் அழைக்கவில்லை. இப்ப மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன என்று சொல்லி, முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். இப்ப மொத ஆண்டவர் யார் அழைக்கிறார்? பேதுருவை அவன் சகோதரனாகிய அந்திரேயம் ஆண்டவர் அழைக்கிறார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது அவர் கடலோரமாய், கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் சுறுசுறுப்போடு கூட வேலை செய்து மீன்களை பிடிக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அப்படி அழைப்பு கொடுக்கும் பொழுது மார்க்குவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16 20 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, உடனே அவர்கள் வலையை கடலிலே அவங்க விட்டுட்டு இயேசுவுக்கு பின் சென்று வந்தார்களாம். வசனம் பாருங்க, இயேசு வலைகளை போடுகிற அவர்களை பார்த்து, எனக்கு பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்க நான் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதாவது உடனே அழைப்பு வந்த உடனே எந்த கேள்வியும் இல்ல, ஆமா, எந்த குவாலிபிகேஷனும் கேட்கல. நீ என்ன பண்ண போற, வீட்டுல போய் சொல்லிட்டு வா, ஃபர்ஸ்ட் வீட்டோட பேச, அதெல்லாம் இல்லங்க. உடனே அவர்கள் பின்பற்ற தொடங்க. ஆமா, இயேசு சீஷர்களை அழைக்கும் பொழுது இப்படிதான் உடனே எல்லாம் ஒபீடியன்ட்டா அவங்க பின்பற்ற வந்தாங்க. அப்ப பாருங்க, வசனம் இங்க சொல்லுகிறது, அதுக்கு கீழே 19ஆம் வசனத்துல, அவர் அவ்விடம் விட்டு சென்று அப்புறம் போன பொழுது செபதேவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு, இவங்களை கூப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போறாரு. செபதேவின் குமாரன் அவர் யாக்கோபையும் யோவானையும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேவின் கூற்று வேலையாட்களோடு படவில் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். படக மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு கூப்பிட்ட உடனே அழைப்புக்கு கீழ்ப்படிந்து சென்றார்களாம். அப்ப இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை அழைக்கும் பணியிலே இப்படித்தான் நடந்தது. ஒவ்வொரு சீடர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது இப்படித்தான் நடந்தது. பழைய ஏற்பாட்டில் நம்ம கிதியோனை மீதியானருக்கு பயந்து போரடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை கழிக்கிற கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாக்கி, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அவன் வீக்கா இருக்கும் போது ஒரு மனுஷனை போரடிக்கிறது போல நீ அவங்களை அடிப்ப அப்படின்னு சொல்லி அவனை கர்த்தர் பலப்படுத்துறாரு, அவனை திடப்படுத்திட்டாருங்க. ஒரு கருவாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் அவிதமா பண்ணார். அதே போல 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல எலிசாவை தெரிந்து கொள்ளும் பொழுது, தனக்கு உடன் ஊழியக்காரனா இருக்கிற எலிசாவை தெரிந்து கொள்ளும் பொழுது எலிசா என்ன பண்ணிருந்தான், 12வது ஏற ஓட்டி கொண்டிருந்தான். எலியா போய் அவன் மேல தான் மேல இருந்த சால்வை அவனை போட்டான், என்னை பின்பற்றி வா. உடனே அவன் பாருங்க சால்வை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு
எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய எனக்கு உத்தரவு கொடும், அதற்கு பின்பு உம்மை தொடருவேன் என்றார். அதற்கு அவன், நீ போய் திரும்பி வா. பர்மிஷன் கொடுக்கிறார். தாய் தகப்பனை முத்தம் கொடுத்துட்டு வரணும்னு கேட்டான். போய் திரும்பி வா என்றான். நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றார். நான் உன் மேல ஷால் போட்டுட்டேன்ல, அதை நீ நினைச்சுக்கோ, அங்க போய் எதை மாறிடாத அப்படின்னு இவன் போகிறான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுகளால் அவைகளை இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் போய் செஞ்சுட்டு வந்தான். ஆனா இங்க பார்க்கும் போது இவர்கள் உடனே, இவன் கூட உடனே தான். ஆமா, பட் பழைய ஏற்பாடுடைய காரியங்கள் என்னன்னா, உடனே ஒரு பலியை செலுத்திட்டான். அவன் ஒரு விருந்து ஆயுதப்படுத்தான். ஏர் மாடை பிடிச்சு மாட்டு வண்டி இப்ப கட்டை இருக்குதுன்னா அதையே உடைச்சி சமையலுக்கு பயன்படுத்தி, இனி அது நம்மளுக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லி எரிச்சு அதுல சமைச்சு இறைச்சி எல்லாம் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு பின்பற்றி வந்துட்டான். ஏசு கிறிஸ்து கூட 12 சீடர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது கூட உறங்கி கொண்டு சோம்பேறியா இருந்தவர்கள், ஊழியத்திற்கு பிரயோஜனம் இல்ல, அதாவது அற்றவர்கள், சுறுசுறுப்பா இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்கள, லேவிய அவன் போயிட்டு கணக்கு எழுதி உட்கார்ந்துக்கிறான். ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இன்னைக்கு இது அநேக காரியங்களை சொல்லலாம். ஒவ்வொரு ஊழிய சீஷர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது, என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது, அவர்கள் ஏதோ ஒரு பணியில இருந்தார்கள். அதை விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அப்ப இயேசுவுக்கு தேவை சுறுசுறுப்பான இருக்கிற ஊழியம் செய்கிறவர்கள், பின்பற்றக்கூடியவர்கள் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல இந்த வசனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 22ஆம் வசனம் வர ஒரு சில காரியங்களை நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இதுல இருக்கு. ஃபாலோ மீ, என்னை பின்பற்று. உடனே அவங்க அப்பாவெல்லாம் விட்டுட்டு கூட போயிடுறாங்க. இது மனிஷிகத்தில் ஆகாத ஒரு விஷயம். யாராவது ஒருத்தர் கூப்பிடும் போது, இல்லைங்க ஏன்னா பேதுருக்கு திருமணம் ஆயிருந்தது, நான் வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன், அந்த மாதிரிலாம் அவங்க செய்யல. உடனே அவர் வார்த்தை கேட்டு பின்பற்றுறாங்க. ஆபிரகாம் அதை பழைய ஏற்பாட்டில் செஞ்சிருப்பார். ஸோ அப்படி செஞ்சு அவர் வந்ததுனால கர்த்தர் அவரை தேசத்தின் தகப்பனாய் மாற்றுகிறார். இப்போ இவங்களையும் கூப்பிடுறவங்க கேள்வி கேட்கல, நீங்க யாரு, என்ன, எங்க இருந்து வந்தீங்க, அதெல்லாம் இந்த இடத்துல கேட்கப்படல. உடனே பின்பற்றுகிறார்கள். அப்ப இந்த பின்பற்றுதல் என்பதை குறித்தோ இந்த வசனங்களை குறித்தோ இன்னும் ஆழமாய் நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து சற்று உங்களுக்கு விளக்கி சொல்ல விருப்பப்படுகிறேன். மனம் திருங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னாரு. இதே வார்த்தையை தான் யோவான் ஸ்நானம் கூட சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கடந்த நிகழ்ச்சியில பார்த்தோம். ஞான ஸ்நானத்தை குறித்து பார்க்கும்போது, ஞான ஸ்நானம் எடுக்காவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கேடு உண்டாகும் அப்படின்றது குறித்து பார்த்தோம். ஆனா மனம் திரும்பாவிட்டா என்ன நடக்கும், இது ஒரு கேள்விக்குறி. மனம் திரும்புங்கள் என்று யோவான் சொன்னது மட்டும் இல்லாமல் இயேசுவும் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும்? குறிப்பாக லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை தயவு செய்து வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். லூக்கா 13வது அதிகாரம் 2வது 3வது வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால், நல்ல கவனிங்க, மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சுருக்கமா சொன்னா மனம் திரும்பல்னாக்க என்ன ஆகும்? கெட்டு போகும். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கலன்னா கேடு உண்டாகும், மனம் திரும்பல்னா கெட்டு போகும். அப்போ அததான் ஆண்டவர் மனதுல வைத்துட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. 5வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்படியே கெட்டு போவீர்கள். அப்போ மனம் திரும்புங்கள் என்று சொல்ல காரணம் என்ன? மனம் திரும்பாவிட்டா என்ன செய்வோம்? கெட்டு போவோம். அது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்போ பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தை குறிப்பாய் வேதத்திலே மத்தேயு சுவிசேஷத்துல தான் அதிகமாய் சொல்லப்பட்டது. சரி, குறிப்பாக 18 இடங்களில் பரலோக ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தை மத்தேயு சுவிசேஷத்துல குறிப்பா 18 முறை சொல்லப்பட்டிருக்குது. மற்ற அதிகாரங்களிலே, மற்ற சுவிசேஷத்திலே அதிகமாய் சொல்லப்படவில்லை. அது உண்மைதானங்க ஐயா? வேற எங்காவது இருக்கா?
மனம், பரலோகம் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தை மத்தேயு சுவிசேஷத்துல மட்டும்தான் 18 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு 3வது அதிகாரத்திலே யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே. அதற்கு அடுத்து இப்போது வாசிக்க கேட்ட வசனத்திலே மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே பரலோகத்தின் ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 5வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு பார்த்துக்கிட்டுனா ஏறக்குறைய 18 இடத்துல மத்தேயு என்ன செய்யறாரு, பரலோக ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தையை அங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். எல்லா வசனத்தையும் சொல்ல இப்போ நமக்கு நேரம் இல்லை. ஆகவே மற்ற சுவிசேஷங்களிலே பரலோகம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் பரலோக ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தை மத்தேயுவிடம் மட்டும்தான் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே அவர் சொல்லுவதற்கு முக்கிய ஒரு காரணம் என்ன அப்படின்றத மத்தேயு சுவிசேஷத்துல 3வது அதிகாரம் 16வது வசனத்துல பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஐயா மெல்கி ஐயா பேசியிருக்கும் போது உடனே என்ற ஒரு வார்த்தை, அப்போ அவர் பேசும்போது அருமையான பில்லி அவர்களும் உடனே என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ அந்த உடனே என்னென்ன நடந்தது என்பதை சுருக்கமாய் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 16வது வசனத்துல ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே. அப்போ உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். ஞான ஸ்நானம் பெற்ற உடனே அவர் உடனே ஞான ஸ்நானம் பெற்ற உடனே கரையேறின உடனே அப்படின்னு இருக்கு. உடனே வானம் திறக்கப்பட்டதாம். உடனே வானம் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, அப்படியே நீங்க வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் இங்கே நாம் வாசிக்க கேட்டோம் 4வது அதிகாரத்துல நீங்கள் பார்க்கும்போது 11வது வசனத்துல பாருங்களேன். பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவத்து அங்கே என்ன இருக்கு, ஒரு உடனே வானம் திறக்கப்பட்டது பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா உடனே தேவதூதர்கள் இறங்கி பணிவிடை செய்தார்கள். அப்போ உடனே வேலை நடக்குது. அப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு ஆயத்தமாய் வெளியே வந்த உடனே அவர் 30வது வயதுக்கு பிறகு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது உடனே அநேக சம்பவங்கள் நடக்குது. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். வசனத்துல சொல்லுது இல்ல, நிறைய வரிசையா சொல்றாங்க. அடுத்து 20வது வசனத்துல உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அங்கே ஒரு உடனே. 22வது வசனத்துல பாருங்களேன், உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே. ஆனா இது பார்த்தீங்கன்னா இயேசுவின் ஊழியத்தின் ஆரம்பத்துல உடனே என்று சொல்லி நிறைய சம்பவங்கள் நடந்ததை இங்க பார்த்தோம். ஆனா இதையே மார்க் சுவிசேஷத்துக்கு நம்ம அப்படியே வரலாமே. மார்க் சுவிசேஷத்துல ஆண்டவர் ஊழியத்திற்கு வர உடனே வானம் திறக்கப்பட்டது, உடனே தேவதூதர்கள் வந்தார்கள், உடனே விட்டுட்டு போனாங்க, உடனே என்று பார்த்தோம். அது என்ன, இயேசுவின் ஊழியத்தின் ஆரம்பம். அதே போல மார்க்கு சுவிசேஷம் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் 1வது அதிகாரத்துல இயேசுவின் ஊழியம் ஆரம்பமாகிறது. அங்க ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன செய்தார், என்ன நடந்தது என்பதை பார்க்கும்போது நாம் ஏற்கனவே மத்தேயுல பார்த்த மாதிரி மார்க் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல தங்கள் மேல் இறங்குகிறதையும் கண்டார் அப்படின்னு வசனம் இருக்கு. அதுக்கு அடுத்து 12வது வசனத்துல பாருங்களேன், உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். மார்க் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல. அது மட்டுமல்லாமல் மார்க் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உடனே வேலை நடந்துகிட்டே இருக்கு, தாமதமாகல. அவருடைய ஊழியத்துல பார்க்கும்போது இங்கே மார்க் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல இயேசு என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி 17வது வசனத்துல அவர்களை அழைக்கும் போது 18வது வசனத்துல பாருங்க, உடனே அவர்கள் தங்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதோடு முடியல. ஏன்னு கேட்டா இது ஊழியத்தின் ஆரம்பம். அப்ப அந்த முதல் அதிகாரத்துல மட்டும் எத்தனை முறை உடனே அப்படின்றது வர்றதை பார்க்கணும்னாக்கா 20வது வசனத்தையும் பாருங்களேன், உடனே அவர்களையும் அழைத்தார். அப்போது அவர்கள் தங்கள் தகப்புடைய செபதேவையும்
கூலியாட்களோடு படவிலே விட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள். இப்போ இங்க பாஸ்டர் இந்த வசனத்துல இந்த 4ஆம் அதிகாரத்துல மத்திய எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது இயேசு அவங்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே இவங்க 2 பேரும் வலைய விடுறது இல்லாம அவங்க செபெதேயுவினுடைய குமாரர்கள் 2 பேருமே அவர்களையும் வலை தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு உடனே பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த அழைப்பின் சத்தத்துக்கு அவர்கள் உடனே செவி கொடுக்குறாங்க. உடனே செவி கொடுக்குறாங்க. கடைசி வரைக்கும் உறுதியா நிற்கிறத நம்ம போக போக பார்க்க போறோம். ஆனா முதல் ஆரம்பத்துல அழைக்கப்பட்ட இவர்கள் அவங்க அழைப்புல நிலைத்து நிற்கிறது மட்டுமல்லாமல் உடனே, நான் முக்கியமா இந்த குறிப்பை தான் நான் சொல்லிட்டு வரேன். உடனே என்ன ஊழியத்தின் ஆரம்பத்துல அவர் அசதியாயிராதபடிக்கு உடனே இப்போ இந்த மார்க்கு சுவிசேஷத்தை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு கேட்டா, மார்க்கு சுவிசேஷம் ஊழியத்தின் ஆரம்பம், இந்த மத்தேயு 4ஆவது அதிகாரமும் ஊழியத்தின் ஆரம்பம். அப்போ உடனே அவர்களையும் அழைத்தார் என்று 20வது வசனத்துல வாசிக்கிறோம். பிறகு 21வது வசனத்துல பாருங்களேன், பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர்கள் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்துல பிரவேசித்து, அப்போ அடுத்து ஆண்டவர் என்ன பண்ற, ஜெப ஆலயத்துல உடனே. அப்போ ஊழியத்தின் ஆரம்பம் உடனே கப்பர்நகூம் அங்க போகிறார் அப்படின்னு பாக்குறோம். ஏன் அந்த கப்பர்நகூம் இன்னும் உடனே என்ற வார்த்தைகள் இன்னும் ஒரு 10 இருக்கு, குறிப்பு இருக்கு. அதை நான் பிறகு அடுத்த நிகழ்ச்சியில சொல்றேன். ஆனாலும் கூட இந்த கப்பர்நகூமுக்கு போனார் அப்படின்ற அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. பின்னாடி இந்த மேப் எடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் இந்த மேப்ல அந்த தேசத்தை 3ஆய் பிரிக்கிறார்கள். ஒன்று கலிலேயா, 2வது சமாரியா, 3வது யூதேயா. அப்போ யூதேயாவுக்கு மேல சமாரியா, சமாரியாவுக்கு மேல கலிலேயா, கலிலேயா பக்கத்துல தான் நாசரேத்தும் இருக்கு, அதே நேரத்துல கப்பர்நகூமும் இருக்கு. அப்போ நாசரேத்துல அவர் வளரும் போது கப்பர்நகூம் குறித்தும் அவருக்கு நன்றாக தெரியும். வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அநேக அதிசயங்கள் இந்த கலிலேயா கடற்கரை ஓரமா தான் நிறைய நடந்தது. அதாவது கலிலேயா கடல் என்பது வேறு, கலிலேயா தேசம் நாடு என்பது வேறு. அந்த இடத்துலதான் அதிகமா ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். நிறைய பிசாசுகள் துரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேக வீடுகளுக்குள்ளே அவர் போயிருக்கிறார். அப்போ இங்க கப்பர்நகூமுக்கு அவர் போகும்போது உடனே அங்க போயிட்டு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்துல பிரவேசித்து போதகம் பண்ணினார் அப்படின்னு வசனத்துல இருக்கு. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டுமே வாசித்து விட்டு மற்ற காரியங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம். 26வது வசனத்தை பாருங்களேன். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது அப்படின்னு. இது எங்க நடந்தது? கப்பர்நகூம்ல. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, வேதத்துல நீங்க அதிக இடத்துல ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த கப்பர்நகூமை சுற்றி இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்தார். அங்கே பார்த்தீங்கன்னா உடனே அந்த அசுத்தாவி அவனை விட்டு போய்விட்டது. அப்போ அங்க நீங்க தேவாலயத்தில் இருக்கும்போதுதான் ஒருத்தர் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன அப்படின்னு ஒரு பிசாசு அங்க பேசுகிறதாக பார்க்கிறோம். அப்போ இயேசு நீ போய் இவனை நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார். எங்க? கப்பர்நகூம்ல. அப்போ அங்க கட்டளை இட்ட உடனே அந்த பிசாசு போகுது. அப்போ ஊழியத்தின் ஆரம்பத்துல இன்னும் கூட ஊழியத்தின் ஆரம்பம் குறிப்பா மார்க்கு சுவிசேஷத்துல மட்டும் யாருக்குரிய மார்க் 1வது அதிகாரத்துல 10 இடத்துல உடனே. அப்போ அசதியாராதபடிக்கு உடனே சில சம்பவங்கள் நடக்குது. நம்முடைய ஊழியத்தில் கூட அசதியாராதபடிக்கு செய்ய வேண்டியதை உடனே என்ன பண்ணும்? செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. ஆகவே இங்க பார்க்கும்போது மிகுந்த சத்தமிட்டு உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. அப்படி என்றால் ஆண்டவருடைய ஊழியம் ஆரம்பத்திலிருந்து உடனே செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்து கொண்டே இருந்தார். ஒன்று. 2வது, மனம் திரும்பாவிட்டால் நாம் என்ன செய்வோம்? கேட்டு போவோம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்வோம். இந்த இடத்துல இந்த வசனத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இந்த சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் காரியங்கள் அவங்க பின்பற்றி போனார்கள். இயேசுவை பின்பற்றுகிறார்கள். பின்பற்றுகிற விஷயம் என்பது சாதாரணமானது அல்ல. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு தான் பின்பற்றி போகிறார்கள். ஒரு நல்ல சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஆனா அது எதுவுமே யோசிக்கல. ஆண்டவரை நம்புறாங்க, இயேசுவை நம்புறாங்க. உடனே அவங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போறாங்க. இந்த வசனத்தில் உள்ள காரியங்களை இன்னும் கூடுதலாக நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் நமக்கு தெரியப்படுத்த போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறதான
வேத பகுதியாக இருக்கிறது. 18ஆம் வசனத்தை மாத்திரம் தியானிக்கிறதை விட அதுக்கு மேலே இருந்து சில சத்தியத்தை தெரிந்து கொண்டால் அதனுடைய தொடர்ச்சியாக நம்மால் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக நமக்கு இருக்கும். இந்த மத்தேயின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. ஞானஸ்தானத்தை பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது சோதனைக்காரனாகிய பிசாசு அவரை சோதித்தான் என்று சொல்லி 4ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ச்சியா 1 தொடங்கி 15 வரை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை தொடங்குகிறதை பார்க்க முடிகிறது. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்க தொடங்கினார். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வந்த நோக்கம் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். மறுபடி ஒரு விசை சொல்லுகிறேன், பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பாவம் செய்து கெட்டு போன நம்மை ரட்சிக்கும்படியாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதாக வேதம் நமக்கு ஆணித்தரமாக எடுத்து உரைத்திருக்கிறது. ஆனா அதே வேளையிலே இயேசு மக்களுக்கு இந்த உலகத்திலே பிதாவின் சித்தத்தின்படி ஒரு காரியத்தை தொடங்குகிறார். அதுதான் அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ ஆண்டவராகிய இயேசு மனம் திரும்புங்கள் என்று சொன்னதுக்கு நோக்கம் ஒன்றை சொல்லுகிறார். என்ன நோக்கம்? எதற்கு வரணும்? பரலோக ராஜ்யம் சமீபத்தில் மனம் திரும்புங்கள், உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன், மனம் திரும்புங்க, உங்களுக்கு நான் ஒரு வேலை தருவேன் சொல்லல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது பிரசங்கிக்க தொடங்கினாராம். இப்போ ஆண்டவருடைய பிதாவினுடைய திட்டத்தின்படி ஆண்டவராகிய இயேசு 30ஆம் வயதிலே ஞானஸ்தானத்தை பெற்றார். 3.5 வருஷம் ஊழியத்தை செய்து அவர் பிதாவின் சித்தத்தின்படி மரித்து பரமேற வேண்டும். ஆனா அதை தொடர்ச்சியாக அந்த ஊழியம் பூமியில நடக்கணும். மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு இந்த பூமியிலிருந்து ஒரு பெரிதான ஒரு கூட்டம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு பின் ஊழியத்தை செய்யும்படியாய் தன்னோடு இசைந்து தான் உயிரோடு இருக்கும் பொழுது ஊழியர்களை, உடன் ஊழியர்களை அல்லது அப்போஸ்தலர்களை உருவாக்குறதான திட்டத்திலே அவர் பயணிக்கிறார். பாருங்க, அவர் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்கித்தவர். அவர் அடுத்த ஒரு கட்டம் சேர்ந்து என்னன்னாக்கா அதையோடு அவர் முடித்து விடல. அடுத்தபடியாக தான் 3.5 வருஷத்துக்கு பிறகும் இந்த ஊழியம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலே அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்கிறார். எதற்கு தெரிந்து கொண்டார்? அழகாக சொல்கிறது. இப்போ நம்ம 18ஆம் வசனம் வாசிக்கலாம். இயேசு வாசிங்க ஐயா. இயேசு கலிலேயா கடல் ஓரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரர்களாகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு. அப்போ இந்த கலிலேயா கடல், வேதத்திலே அநேக கடல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. கலிலேயா கடல், கெனசரேட் கடல், திபரியா கடல், கிண்ணரத் கடல் என்று சொல்லாம், எல்லாம் திபரியா கடல் என்று பலவிதமான கடல்களை பார்க்கிறோம். இந்த கலிலேயா கடல் என்பது 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா, நீளம் கொண்டதாக இருக்கிறது. 11 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கிறது. 45 மீட்டர் ஆழம் கொண்டதாக இருக்கிறது. சில சமயத்திலே சுழல் காற்றினாலே 6 மீட்டர் உயரத்துக்கு கூட கடல் அலைகள் எழும்பக்கூடுமா. இது சுத்தமான ஒரு தண்ணீர் உள்ள இது. இங்க திரளான மீன்கள் இருக்குமா, திரளான
மீன்கள் திரளான மீன்கள் இருக்கிறபடினாலே அநேகர் அங்க வந்து மீன் பிடிக்கிற தொழில் செய்வார்கள். அதாவது மீன் பிடிக்கக்கூடியவர்கள் அந்த அந்த இடத்துல திரளான மீன் கிடைக்கிறபடினாலே அநேகர் மீன் பிடிக்க வருவார்கள். அதில் விசேஷமாக அந்த நாளிலே இயேசு கலிலேயா கடல் அருகிலே நடந்து போகையில் 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. திரளான கூட்டம் சொல்லல, 2 பேர். யாரு? ஒன்று பேதுரு, உன் சகோதரனாகிய அந்திரேயா. 2 பேரும் என்ன செய்யறாங்க? வசனம் தெளிவா சொல்லுது, கடலிலே மீன் பிடிக்கும்படியாய் வலையை போட்டு கொண்டிருக்கிறார்கள். வலைய போட்டு கொண்டிருக்கிறதை கண்டு, அப்போ அவங்களுடைய தொழில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அன்பார்ந்தவர், ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக பிரதான ஆசாரியனை கர்த்தர் அழைக்கல, ஆசாரியர்களை அழைக்கல, லேவியர்களை அழைக்கல, சதுசேயரையும் பரிசேயரும் அழைக்கல, வேத சாஸ்திரிகளை அழைக்கல, ஞானிகளை அழைக்கவில்லை. வேதத்தில் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அற்பமான சொல்லப்படுகிற மீன் பிடிக்கிற தொழிலுக்குள் உள்ளதான 2 பேரை கண்டு ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்க முடிகிறது. அதுதான் 19 வசனம் சொல்லுது. என்ன சொல்றாரு? அவர்களை கண்டு. அவர்கள் யார்? அவர்கள் செய்த தொழில் என்ன? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதை கண்டு வசனம் சொல்லுது, என் பின்னே வாருங்கள். ஆண்டவர் அழைக்கிறார். என்ன சொல்றாருங்க? என் பின்னே வாருங்க. அப்போ ஆண்டவர் என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அழைத்தவர் ஒரே நோக்கத்துக்காகத்தான் அழைக்கிறார். என்ன நோக்கம்? என் பின்னே வாருங்கள். உங்களை நான் என்ன ஆக்க போறேன்? வாசிங்க ஐயா. என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அப்போ ஆண்டவர் அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள். கடலிலே வலையை போட்டு கொண்டிருந்த 2 பேரை, பேதுரையும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் கண்டு அவர் என் பின்னே வாருங்கள் பொறுப்பு கொடுக்க. அப்ப வாருங்கள் சொன்ன ஆண்டவர் நோக்கத்தை சொல்லுகிறார். என்ன நோக்கம்? உங்களை நான் என்ன செய்ய போறேன்? மனுஷர்கள் பிடிக்கிறலாக்குவேன் என்றார். அப்போ ஆண்டவருடைய நோக்கம் தாம் ஊழியத்துக்காக ஊழியர்களை அழைப்பது, ஆண்டவர் தன் ஊழியத்துக்காக ஊழியர்களை அபிஷேகிப்பது ஒரே தரிசனம் தான். என்ன தரிசனம்? உங்களை நான் என்னாக்க போறேன்? மனுஷர்களை பிடிக்கலாக்க. ஏன்னு சொன்னா இந்த உலகத்திலே இயேசுக்கு அடுத்தபடியாக தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தன்னோடு கூட வைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஊழியம் ஒருவரோடு முடிந்து விட கிடையாது. இங்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் பெரிதான ஊழியத்தை செய்தவர்கள் அடுத்ததான ஊழியத்தை செய்வதற்கு அவர்கள் உருவாக்காமல் போவது மிகவும் தவறான ஒரு காரியம். ஒரு ஊழியர் இருக்கும் பொழுது அடுத்த அந்த ஊழியம், தேவனுடைய ஊழியம் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டுமானால் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு ஊழியர்களை உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு மேல் விழுந்த கடமை. அதற்கு நாம் முன்மடையாலும் இயேசு கிறிஸ்துவே. ஊழியத்தை தொடங்கும் பொழுதே தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அவர் தெரிந்து கொள்கிறார். நோக்கத்தை சொல்றார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை என்னாக்க போறேன்? மனுஷர்கள் பிடிக்கல ஆக்குவேன் என்று சொன்னார். அப்ப ஆண்டவருக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் புறப்பட்டு போவார்? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் புறப்பட்டு போவார்? இன்னைக்கு புறப்பட்டு போறாங்க, அவங்க காரியமா தான் போவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமா புறப்பட்டு போவான் அப்படின்னு அவருடைய ஏக்கம். அடுத்து சொல்வாரு, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடைக்காக வேலையாட்களை அனுப்பும்படி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ அவருடைய அழைப்பு, அவருடைய நோக்கம் எல்லாம் பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான். ஆத்துமாக்களை மையமாக வைத்து கண்மலை கிறிஸ்துவானவர் மீது அவர் சபைகளை கட்டுகிறார். அப்ப நம்முடைய ஊழியத்துல 1000 ஊழியம் செய்யட்டும், அதை பற்றி நான் பேசவில்லை. பிரதான நோக்கம் எந்த ஊழியத்தில் செய்தாலும் அது அஸ்திபாரம் என்பது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஊழியம் தான். ஏன்னா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள் என்று வேதம் சொல்கிறது.
ஏன்னா ஆண்டவராகிய இயேசு வந்த நோக்கமே பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய், நம்மை மனம் திரும்பி ரட்சிப்பை பெறும்படியாகத்தான் வந்த நோக்கம். இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்காக மாத்திரம் இயேசுவை போதிப்பது தப்பான காரியம். இம்மைக்கு மாத்திரம் இயேசுவை தேடி வருவது தவறான காரியம். நம்முடைய நோக்கம் எல்லாம் நித்திய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியத்தை தான் நாம் எடுத்து உரைக்கணும். அதைத்தான் இயேசு இந்த இடத்துல சீஷருக்கு சொல்லும் பொழுதே ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. பாப்பா, உனக்கு வேற ஒரு காரியத்தை தர, மீன் பிடிக்கிற தொழில் வேணா, வேற ஒரு தொழில் நான் தரேன்னு சொல்லல. என் பின்னே வாருங்கள், உங்களை நான் என்னாக்க போறேன், மனுஷரை பிரிக்கிறாக்குவேன். அப்ப அதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், விசேஷமா ஊழியர்கள் தெரிந்து கொள்ள காரியங்கள், நாம் போதிக்கும் பொழுதும் மக்களை அழைப்பது, மனம் திரும்ப செய்வது நித்திய ராஜ்யத்துக்காகவும், அடுத்தது ஊழியர்களை அழைப்பது அல்லது நாம் ஊழியம் செய்வது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆதைப்படுத்துவதும், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் எத்தனை, இருளில் இருக்கிற ஆத்துமாக்கள் எத்தனை, நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய நோக்கங்கள் பாருங்க. 1வது நூற்றாண்டிலே 52ஆம் ஆண்டு தான் இயேசுநாதருடைய சீஷர்களிலே தோமா என்பவர் நம்முடைய நாட்டில் வந்து ஊழியம் 20 ஆண்டுகள் ஊழியம் செய்து ரத்த சாட்சியாக மரித்தார். நம்முடைய கணக்கின்படி பார்த்தால் இந்த நாடு எப்படி இன்னைக்கு நாம் மைனாரிட்டியாகத்தான் இருக்கிறோம். காரணம் என்ன? தேவனுடைய நோக்கத்தை நாம் மறுதலித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரே நோக்கம் என்ன? ஆத்துமாக்களை ஆதைப்படுத்துவதுதான். ஆத்துமாக்களை, இருளில் இருக்கிற மக்களை, வலது கைக்கும் இடதுக்கு வித்தியாசம் இல்லாம அழிந்து கொண்டிருக்கிற மக்களை கிறிஸ்துவண்டையில் வழி நடத்துவார். நித்திய ராஜ்யத்துக்காய் மனம் திரும்புதேற்ற போதனைகள் இன்று கடினமாய் இருக்கிறது. களியாட்டமும் பாடலும் ஆடலும் தான் இருக்கிறதை வழிய, அலங்காரம் தான் இருக்கிறதை வழிய ரட்சிப்பின் உட்பட்ட காரியம் இல்லை. மனம் திரும்புதல் ஏற்றதான போதனைகள் இல்லை. வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற போதனைகள் மங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆகையால இவையெல்லாம் நமக்கு ஒரு முன் அடையாளம் தான். வாருங்கள் என் பின்னே, உங்களை நான் மனுஷர் பிடியாக்குவேன் ஆண்டவர். இன்று கூட ஊழியர்களாக நாம் கூட ஒரு அழைப்பை கொடுக்கணும். மனுஷனை பிரிக்கிறவர்களுக்காக சபையில் இருக்கிற ஊழியர்களை, சகோதரர்களை உருவாக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமை. ஊழியம் என்று சொன்னால் ஏதோ மெய்ப்பெண் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரத்தை போட்டு விடுகிறார். இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை எடுத்த நசாட்சி வாழ்கிற எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ஆத்தும ஆதாயங்களை செய்ய வேண்டியது ஒவ்வொரு விசுவாசிகள் மிகுந்த கடமையா இருக்கு. உதாரணம் சொன்னாக்கா, மெய்ப்பெண் குட்டி போடுறானா ஆடுகள் குட்டி போடுதா? மெய்ப்பெண் கூடிய கடமை செய்யும் பொழுது ஆடுகள் தங்கள் கூடிய கடமை அது செய்யணும். வெறும் மெய்ப்பெண்ணோட எல்லாத்தையும் நல்ல புள்ளியிட மேய்க்கிறாரு, அமர்ந்த தண்ணி வந்து கொண்டு கொண்டு விடுகிறாரு, அது மட்டும் சாப்பிட்டு புஷ்டியா இருக்கிறது இல்ல. ஆடுகளை தங்களுடைய வேலையை செய்யணும். மெய்ப்பெண் வேலையை செய்யும் பொழுது ஆடுகளை தங்களுடைய வேலையை செய்யணும். அப்பதான் சபை மந்தை விருத்தி அடையும். அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்துக்கான ஒரு சில காரியங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா வசனத்தின் இன்னும் நிறைய காரியங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு காரியமும் நாம் வசனமாய் பார்க்க போகிறோம். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போக போகிறோம். ஆனா ஆண்டவர் தொடர்ச்சி அடுத்த எபிசோட்ல நாம் அவைகளை தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்வார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருங்க. ஆண்டவர் தம்முடைய மகிமை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ஒப்புக் கொடுங்கள். அவர்கள் பின்பற்றுவனுடன் பின்பற்றி போனாங்க. பின்பற்றினவங்களுடைய வாழ்க்கை பயங்கரமா இருந்தது. அவர்கள் நித்தியத்துக்கு பாத்திரமா இருக்கிறார்கள். ஆகையால் பின்பற்றுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும், பின்பற்றுதல் என்பது பின்பற்றுதல், அது என்ன என்பதை போக போக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு ஆவியானவர் உதவியோடு சொல்ல போகிறோம். மீதியான எல்லா காரியங்களும் அடுத்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். இப்போது நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.